அண்மை செய்தி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை மீது எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திடம் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராகவும் அதிமுகவின் பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராகவும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு முடியும் வரை இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என கோரி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பப்பட்டது. இந்த மனுவை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் இந்த மனு குறித்து உரிய முறையில் விசாரணை நடத்தி உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனிடையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கே சுரேந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த நிலையிலும் அது தொடர்பான உத்தரவு இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்காமல் இருப்பதால் தேர்தல் ஆணையத்தை இதனை வைத்து சிலர் தவறாக பயன்படுத்த கோரும் எனவும் உள்நோக்கத்துடன் சிலர் இதனை பயன்படுத்த கோரும் எனவும் அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். இதனையடுத்து ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட அந்த மனு மீது என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது, எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பு உரிய பதிலை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.